அன்புள்ளம் கொண்ட வியாசு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராசி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சூரிய பகவானவர் ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவான் ரிஷப ராசியிலே இருக்கார். அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பயிற்சி, அதாவது இரண்டு புதன் பயிற்சிகள் நடக்க போகுது. அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி புதன் பகவான் மாற போறார், 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார். சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவானவர் மீன ராசியிலே இருக்கார். குரு பகவான் பயிற்சியான வாக்குல அப்படியே மிதுன ராசியிலே இருக்கார். சுக்கிர பகவானவர் ஜூன் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது மே மாசம் 31ஆம் தேதி சாயங்கால நேரத்துல மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால ஜூன் ஃபுல்லாவே சுக்கிர பகவானவர் மேசராசியிலே சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பயிற்சி நாட்களும் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடங்களும். இதனால என்ன நிகழ்வுகள் உலக ரீதியா நடக்கும்னா, அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும். அதிகாரப்பூர்வமான, அதாவது இதை நீங்க செஞ்சே ஆகணும் மக்கள், நல்ல திட்டங்கள், ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க. சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம். அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தாப்புல இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க. சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ல சஞ்சரிக்க போறார். அப்படிங்கும் போதுல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்? உங்களோட உடல் சோர்வு அதிகமா இருக்கும். ஸ்டாமினாவை இழந்துருவீங்க. ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு சத்தற்ற தன்மை, சக்தியற்ற தன்மைக்கு கொண்டு விடப்படுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கு சூரியன் 6க்கு போறதும் செவ்வாய் 8க்கு போறதும் அந்த செவ்வாய் கேதுவோட நேரம் தான் ரொம்ப தப்பு. ஸோ இந்த நிகழ்வானது உங்களுக்கு பேக் பெயின் சார்ந்த அமைப்பு, முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை, இந்த இதுவே கண்டிப்பா கொண்டு வரும். ஸோ ரொம்ப டிராவலிங் பண்ணாதீங்க. ரொம்ப டிராவலிங் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி உடல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு வர்றது யதார்த்தமாவே நடக்கும். இது ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். ரொம்ப டிராவலிங் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக் தேஞ்சு போயிடும். ஸோ வழி வரும்போதுல கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டிராவலிங்கை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அவங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவங்களாலதான் உங்களுக்கு வாழ்க்கையே வரப்போகுதுங்கும் போது அவங்களோட வாக்குவாதம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையை ரொம்ப கவனமா பார்க்கணும். சேவிங்ஸ் இந்த நேரத்துல ஏமாந்தத்தனமா எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவீங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல வரவு செலவுகளை கரெக்டா பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி சேவிங்ஸ் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துருவீங்க. நீங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வட்டிக்கு ஆசைப்பட்டு யார்ட்டையா கொடுத்து ஏமாந்துடுற மாதிரி எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வராம பார்த்துக்கிறது கவனம் தேவை. சரிங்களா? சொத்து சார்ந்த அமைப்புகள்ல பிரிவினை, நீண்ட நாட்களாக பிரித்து விடப்படாத சொத்துக்களை இந்த நேரத்துல பிரிச்சு விட்டுருவாங்க. பூமி சார்ந்த அமைப்புகள்ல இது உனக்கு இது உனக்கு அப்படிங்கிற பிரிவினைக்கு உண்டு பண்ணி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது வழக்கு மன்றம் போய் தான் நடக்கும். ஸோ அப்ப என்ன, கோர்ட்ல கேஸ் சாதகமா வருதா பாதகமா வருதாங்கிறது உறுதி இல்லை, ஆனா பிரிச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரப்போற தன்மை உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் இந்த நேரத்துல. ஸோ இப்ப சொத்து பிரச்சனை உள்ளவங்களா இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுது இயல்பு. இது இல்லாம வேற யாரா இருந்தா அவங்களோடையும் தான். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க, அவங்க கம்மியா சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நேரத்துல வரும். நீங்க பேசுறதும் கொஞ்சம் பேராசை தூண்டுற மாதிரி பேசுவீங்க. ராசிக்கு 2ல ராகு இருக்கா, அதனால பேராசை தூண்டுற மாதிரி பேசுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பேராசை காட்டினா அதுல போகாதீங்க. அது பேராசைப்பட்டா நஷ்டம்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல. கண்டிப்பா ராகு இந்த நேரத்துல கையிருப்பு பணத்தை எடுக்குமே ஒழிய கொடுக்காது. கையிருப்பு பணத்தை ஆசை காட்டி ஏமாத்திடும். ஏன்னா
சேவிங்ஸ்ன்னு சொல்லப்படுற 11ஆம் அதிபதி கேது கூட இணையும் போதுல 8ஆம் இடத்துல இணையும் போதுல ஷேர் மார்க்கெட்ல வா இன்வெஸ்ட் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வா இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இதுல உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்ல போடலாம் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லி உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு லாட்ரி யோகம்லாம் இல்லை. யாராவது அப்படி சொல்றாங்களா? ஜனனகால ஜாதகத்திலே இருந்தாலும் இந்த நேரத்துல பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கோச்சாரம் தான் எதையுமே முடிவு பண்ணும். கோச்சாரம் சரியா இல்லைங்கும் போதுல அப்புறம் என்ன நம்ம அதை போய் யோசிச்சு என்ன பண்றது? ஸோ இந்த நேரத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஈஸியா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கவனம் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மனைவியின் வழி ஆதாயம் உண்டு. மனைவி வழியா ஏதாவது குருட்டு பணம் கைக்கு வரும். அதாவது அப்படின்னா என்ன? மனைவி வீட்டுல இருந்து ஏதாவது சீர் செய்வாங்க, இல்ல மனைவி வீட்டுல இருந்து ஏதாவது பணம் கொடுப்பாங்க, மனைவி வீட்டால இருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அது கிடைக்கும். அதுல ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ராசிக்கு 6ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வர்றது தவறு. அந்த ஜூன் 4ல இருந்து ஜூன் 17 வரை தந்தையின் உடல்நிலை ஏதோ ஒரு ரூபத்துல சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ இல்ல உடல் எடை அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ தந்தையின் உடல்நிலை பாதிக்கும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது உங்களோட கடமை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்குமே இந்த ஜீரண உறுப்புகள் இல்ல, இந்த யூரின் ட்ராக் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சிறு சிறு பாதிப்புகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த வாட்டி கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி அதுக்காண்டி டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். வாக்கிங் போங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரே சொல்யூஷன் தான், வாக்கிங். வேர்த்து ஊத்திருச்சுனாவே எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. சிம்பிள் சொல்யூஷன். இதோடய பெரிய சொல்யூஷன் வேணும். ஸோ அந்த வேலையை பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பூமி சார்ந்த அமைப்புல நிறைய டென்ஷன் வரும். பூமி சார்ந்த அமைப்பாலேயோ தாயாரோட உடல்நிலை சார்ந்த அமைப்பாலேயோ இல்லாட்டி கால்நடை சார்ந்த அமைப்பாலேயோ இதனாலலாம் உங்களுக்கு நிறைய டென்ஷன் வரும். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு இந்த நேரத்துல மஞ்சள் வெட்டு எல்லாம் போறவங்க பார்த்தோம்னா மேக்சிமம் தோக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். ஏன்னா செவ்வாய் 8ல அப்படிங்கிற ஏன் 8 பிளஸ் கேதுவோட இணைவு. ஸோ அப்படி தோக்குற மாதிரி சூழ்நிலை வர்றது நம்ம ஏன் தேடி போகணும்? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணி பைத்தியத்தனமா இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கால்நடைகளை இந்த நேரத்துல உங்கள்ட்ட இருந்து விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் ஆடோ மாடோ கோழியோ வளர்க்குறவங்களா இருந்தா இந்த நேரத்துல விற்கிற தன்மை அதிகமா நிகழும். இல்ல நான் பத்திரமா வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு உங்களை விட்டு பிரிந்து போகும் தன்மை நிகழும். தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக பிரிக்கப்படாத சொத்துக்கள் இந்த நேரத்துல பிரிக்கப்படும். அதே மாதிரி கல்வி சார்ந்த அமைப்புல படிப்பே வேண்டாம் அப்படின்னு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் நினைக்கிற நேரம் இது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு படிப்பு தான், படிச்சாதான் பெரிய ஆளா, நான் படிக்காமே பெரிய ஆளாயிருவேன் அப்படிங்கிறனால வீரவசனம் பேசுவாங்க. இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, உயர்கல்வி மாணவர்களுக்குமே நிறைய பேர் காலேஜ் டிராப் அவுட் ஆவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த நேரத்துல தான் டிராப் அவுட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு இது பண்றது மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாம படிப்பை கெடுத்துக்கிட்டு இது பண்றது முட்டாள்தனம்ங்கிறத நான், அதாவது படிக்காம இங்க டிகிரி இல்லாம எதுவும் பண்ண முடியாது, எந்த ஒரு எக்ஸாம்ஸும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் எழுத முடியாது அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். யாராவது நண்பர்களின் உதவி கிடைக்கும். நண்பர்களின் உதவியால தொழில் சார்ந்த அமைப்பு தொழில் ஸ்தானம்லாம் பெரிய லெவல்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வரும். அதெல்லாம் ஒரு குறை இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. லவ் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனைவி கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, பேசுவாங்க, அதிகமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. இத்தனை நாள் இல்லாத கோபம் இந்த நேரத்துல உங்க மேல வரும். காரணம் என்னன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிதல் இல்லாதனால தேவையில்லாத சண்டை. அதே மாதிரி மனைவியின் உடல்நிலையே இந்த நேரத்துல பாதிக்கப்படும். அதுவும் எப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள்ல சில சங்கடங்களும் சிக்கல்களும் நடக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கணும். அதாவது அவங்களோட உடல்நிலை முடியலைங்கிற சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதனாலே நிறைய பேர் வீட்டுல சண்டை வரும் தெரியுமா? சோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கங்க. சரிங்களா?
அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா போங்க. எச்சரிக்கையா போக வேண்டியது நீங்க தான். வீட்டுல கால்நடை வளர்க்குறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? குழந்தைகள் சார்ந்த விஷயம் முக்கியமா. குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் எந்த விஷயத்திலையும் போய் ஏமாந்துறாமையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இத இன்னொரு பிளஸ் உங்களுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த நேரத்துல தான் உங்க குழந்தைகள் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி டாக்டருக்கு போறது. டாக்டர் ஆகுறது, நர்சிங் போறது, மெடிக்கல் பார்மசிஸ்ட் ஆகுறது, அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான். சோ இந்த நேரத்துல நீங்க உங்க குழந்தைகளை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் டாக்டர் ஆக்கிடலாம். அதை பத்தி ஒரு பாதிப்புமே இல்லை. சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களோட பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்தில் கேதுவோட இணைகிறார் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல வேலை இல்லை. குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத மனவர்த்தி. சிம்பிளா சொன்னா இளம் வயசு பையனா இருந்தா லவ் ஃபெயிலியர். இளம் வயசு பையனா இருந்தா லவ் ஃபெயிலியர் ஆகி தண்ணி அடிச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகி சுத்துற நேரம். சில பேர் சூசைட் அட்டம் கூட போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பான இக்கட்டான விஷயங்களை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாகவும் சேஃபாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அபகுனித்திய தோஷத்தை கொடுத்தோம். எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பெரும்பணம் சார்ந்த அமைப்புகள்ல யாரையும் நம்பாதீங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. நீங்க யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கடன் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. எல்லாமே சரியாகும் அப்படின்னு நினைங்க. இந்த நேரத்துல எடுக்கிற அவசர முடிவுகளால சில சில பாதிப்புகளாலும் சில சில கெட்ட நிகழ்வுகளும் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணி கொண்டு வாங்க. என்னடா ஏன்னா எல்லாருக்கும் நல்லது சொன்னேன், எனக்கு மட்டும் கெட்டதா சொன்னேன். காரணம் என்ன? கெட்டதா இருக்கும்போது கெட்டதான் சொல்லணும், வேற வழி இல்லை. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.